Hi all, very good morning. Welcome to Yuga's Academy and welcome to YG's Kuchi Story. இன்னைக்கு உங்களுக்கு நான் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இட் இஸ் அபவுட் ஆன்டி டம்பிங் டியூட்டி. எஸ், லெட் மீ டிஸ்கஸ் யூ வாட் இட் இஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பர் படிக்கும் போது மேம் யூஎஸ் பற்றி நிறைய டாரிஃப் பற்றியெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, வில் தட் இம்பேக்ட் தி இந்தியன் எக்கானமி அப்படின்ட்டுலாம் எனக்கு நிறைய டெக்ஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா? எஸ், லெட் மீ டெல் யூ சம்திங். இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி, அதாவது டாரிஃப்னு நீங்கள் படிச்சிருக்கீங்க, பட் அதில் யூஎஸில் நிறைய ஸ்பிளிட்டப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதில் இன்றைக்கி நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படின்னு ஒரு வேர்டே கொடுத்துருந்தாங்க. இட் காட் பி கால்ட் அஸ் டேக்ஸ் ஆல்சோ. ஓகே, டோன்ட் வரி, ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ அபவுட் வாட் த டேக்ஸ் இஸ் ஆல் அபவுட். இந்த ஆன்டி டம்பிங் டேக்ஸ் அப்படின்றது என்னென்னா, உங்களுக்கு இந்தியாவிலேருந்து போகக்கூடிய எக்ஸ்போர்ட்டிங் குட்ஸ், ஓகே, இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய குட்ஸ் யூஎஸ்க்கு ரீச் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய டொமஸ்டிக் மார்க்கெட், டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸை டேமேஜ் பண்ணிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நம்ம விற்கக்கூடிய விலையை விடவே கம்மியான விலைக்கு நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸ் விற்பாங்க. அங்கே ரீச் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்டை விட நம்ம ப்ராடக்ட் லெஸர் காஸ்ட்டாக இருக்கும். அப்போ அங்கே இருக்கக்கூடியவங்க விற்க முடியாமல் அது அங்கே இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் மேனுஃபேக்சரர்ஸை டேமேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேர் ப்ரைஸை கொண்டு வந்து நிறுத்தணும். அதாவது வெளியேந்து வரக்கூடிய ப்ராடக்ட் அண்ட் அங்கேயே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட் ரெண்டுமே மோராலஸ் ஒரே விலையில் நிற்கணும்னு சொல்லிட்டு வெளியேந்து வரக்கூடிய எக்ஸ்போர்ட்டட் குட்ஸுக்கு ஒரு டேக்ஸ் போடுவாங்க. ஸோ தட் பிகம்ஸ் அ ஃபேர் வேல்யூ டு த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் வித்தின் த கண்ட்ரி. இப்படி கொண்டு வந்து நிறுத்துறதுக்கான டேக்ஸ் தான் ஆன்டி டம்பிங் டேக்ஸ். அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் டம்ப் பண்ணி வச்சு டிமாண்ட் அண்ட் சப்ளையை ட்ரிகர் பண்ணுறதுக்கும் பயன்படுத்துவாங்க. ஏன்னா கம்மியான விலையில் இருக்கும்போது வாங்கி டம்ப் பண்ணிவிட்டு அதை வந்து டிமாண்ட் ரைஸ் ஆகும்போது விற்பாங்க இல்லையா? இந்த மாதிரி சில ஸ்ட்ராட்டஜிஸ்க்காகவும் பயன்படுத்துவாங்க. இதுக்காக தான் யூஎஸ் இப்போ ரீசெண்டாக ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் அப்படின்னு ஒன்று மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா 90% சீ ஃபுட்ஸ் ஆர் மூவ் ஃப்ரம் இந்தியா டு யூஎஸ். யூஎஸ் இஸ் அ பிக் மார்க்கெட் ஃபார் த இந்தியன் சீ ஃபுட். இப்போ அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சீ ஃபுட் மேனுஃபேக்சரர்ஸுக்கெல்லாம் ஒரு பெரிய டேமேஜ் ஏற்படும். கிட்டத்தட்ட 15 lakh population are employed in this industry. This will create a major impact on the Indian seafood industry. இதை பற்றி ஃபர்தர் உங்களுக்கு ரொம்ப அழகான ப்ரீஃப் நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். இது முக்கியமான கான்செப்ட் ஃபார் த யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மீன்ஸ். கண்டிப்பாக யூபிஎஸ்சி ஹஸ்பண்ட்ஸ் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து அட்ட ஸ்டேஜ் படிக்காமல் குட்டி குட்டியாக நான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறேன். இது சின்னதாக நோட் பண்ணிக்கோங்க. இதனுடைய போஸ்ட் என்னோட டெலிகிராமில் இருக்க, மிஸ் பண்ணாமல் அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய வீடியோஸ் அப்டேட்டடாக வரணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. பாய்.